சகோதரர் என்ன பண்ணார், உங்கள் கூட்டணி எப்படின்னு கேட்டார். எங்களுடைய கூட்டணின்றது 2017 உருவாக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. தொடர்ச்சியாக 13 வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். இது நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு காமன் மினிமம் ப்ரோவர் இருக்கு, நீங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையும் திமுகவோட தேர்தல் அறிக்கையும் பார்த்தாலே நீங்கள் தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸும் கேட்டுச்சு, திமுகவும் கேட்டுச்சு. நீட் கியூட் தேர்வு மாநிலங்களோட உரிமையில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். அதையே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் இருந்தது. சகோதரருக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகப்படுத்தணும். பிஜேபியோட திமுக கூட்டணியில் இருந்த காலகட்டங்கள்லேயே கூட இதே மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்ததுனால தான் அன்னைக்கு ராமர் கோயில் வரல, அன்னைக்கு ஆர்டிகல் 370 திரும்ப பெறல, அன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி பேசலை, இல்லை பொது சட்டத்தை பற்றி பேசலை. ஆனால் சகோதரர் இருக்கிற கட்சியை இல்லை சகோதரர் ஆதரிக்கிற கட்சியோ அவங்க முத்தலாக்கு சட்டத்தை யாரும் மறந்துருக்க மாட்டோம். யாரால் நிறைவேற்றப்பட்டது? ஆர்டிகல் 370 யாரால் நிறைவேற்றப்பட்டது? டெல்லி மாநிலத்துடைய உரிமை பறிப்பு சட்டம் யாரால் நிறைவேற்றப்பட்டது? வேளாண் சட்டம், அக்னிபாத் திட்டம், அதுக்கடுத்து சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டம். நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் பேசுனதும் வெளியில் பேசுனது யாரும் மறந்துருக்க மாட்டோம். அதே மாதிரி அன்வர் ராஜா பேசுனது யாரும் மறந்துருக்க மாட்டோம். இங்கே யார் என்ன பேசுகிறாங்கன்றதுலாம் ரெண்டாவது கூட நான் ஏற்றுக்கிறேன்னு. ஆனால் முதல்ல கொள்கை சார்ந்து ஒரு கூட்டணி இருக்கா அப்படின்னு சொல்கிறார். கொள்கை சார்ந்த கூட்டணி தான் திமுகவோட கூட்டணி. ஆனால் அதிமுக வேணால் தேர்தல் கூட்டணியாக இருக்கலாம். ஸோ இந்த தேர்தல் கூட்டணிக்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பூஜ்ஜியம் எத்தனை பூஜ்ஜியத்தோடு சேர்ந்தா என்ன இருக்குது? அது எந்த வேல்யூவும் கிடையாது.